அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி, அதாவது பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா investing.com வந்து ஒரு டேட்டா காட்டும். ஸோ இதுதான் வீக்லியான யூஎஸ்லேருந்து வர ஒரு இன்வென்ட்ரி டேட்டா. அதாவது க்ரூட் ஆயில் வந்து எவ்வளோ வந்து இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்குற ஒரு டேட்டா. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை அதிகமாக இருக்குன்னு சொல்லி டேட்டாஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி நெகட்டிவில் வந்தால், அதாவது பார்த்தீங்கன்னா ரெட் கலரோ நெகட்டிவ்லேயோ வந்துச்சு அப்படின்னா சப்ளை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி க்ரீனில் வந்தது அப்படின்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ சப்ளை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே தான் வரும், க்ரூட் ஆயில் வந்து கீழே தான் வரும். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த டேட்டா வந்து கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் ஸோ பிரேக் அவுட் நடந்து ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6300லேருந்து 6290 ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ் ஆயில் மிட் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டல் வச்சு காட்டுறேன். ஸோ யூஎஸ் ஆயில் மிட் நைட் மார்க்கெட்டும் ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் நேற்று லோவாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் வந்து 6180, ரெசிஸ்டன்ஸ் வந்து 6364. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் சப்போர்ட் இந்த சேனலோட. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ மேலேருந்து இறங்கிட்டு இருந்த ஒரு கேண்டில்ஸ் ஸோ ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த சேனலோட ஃபைனல் சப்போர்ட் வந்து 6180. ஸோ இந்த 6180ஐயும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன். ஸோ கேப் டவுன் ஓப்பன் எடுக்கிறப்ப ரெக்கவரி ஆக பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள், அதாவது பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 or 3 ஹவர்ஸில் 6180லேருந்து 6364 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சிருக்கு இந்த கேண்டில். ஸோ அகைன் இந்த கேண்டில் இந்த இடம் 6180 வர்றப்ப ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு புல் பேக் வந்து எதிர்பார்க்கலாம் நாம. ஸோ ரொம்ப அதிகமாக இல்லைன்னா கூட கண்டிப்பாக ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆனால், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 6000 நேற்று லோ வந்து 6216, சப்போஸ் ஒரு 6210 ஓப்பன் ஆனால் ஒரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் செல் சைடு வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ 6180 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 6270 or 280 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம பை எடுக்கிறப்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதோ ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பை எடுக்கிறப்ப நாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், வேற வழி கிடையாது. ஒன்று நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கலாம், இல்லை எக்ஸாக்டாக இந்த லைன் ஒர்க் அவுட் ஆகிட்டு மேலே வரலாம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிஸ்கே எடுக்காமல் நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா இன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த இடத்துல சப்போஸ் ஆக்டிவேட் ஆகிட்டு மேலே வந்துடுச்சு அப்படின்னா இந்த ட்ரேடை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிடுவோம். மேபி மார்க்கெட் இதோடய முடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி வந்து பண்ணலாம், இல்லைன்னா ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் கேஸ் எல்லாம் நினச்ச மாதிரி ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹையாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் நேச்சுரல் கேஸ் ஒரு கேப் அப் ஓப்பனிங் பாசிபிள் 314 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. கோல்ட் அண்ட் சில்வர் டிமாண்ட் ஜோன் தான். ஸோ ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ லோவாக பிரேக் பண்ணணும், இது அவ்வளோவா மூவ்மெண்ட் இல்லை. கிட்டத்தட்ட February 11th கேண்டில் வந்து நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது. ஸோ பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இந்த February 11th ஹையோ லோவோ பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக மேலே போகும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ காப்பர் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு. ஸோ பார்க்கலாம், காப்பரை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 880 இருக்குது. ஸோ இருந்தாலுமே இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா காப்பர் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில். ஸோ கன்ஃபியூஷனாக இருக்குது, பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு வேணால் நம்ம பண்ணிக்கலாம்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.